வணக்கம். புதுச்சேரி மாநிலத்தில் இதுவரை HMPV பாதிப்பு எதுவும் பதிவாகவில்லை என்று புதுச்சேரி அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சீனாவில் மனித மெட்டாப் நியூமோ வைரஸ் நோய் பரவுவது குறித்து இந்திய அரசு ஒரு அறிக்கை வெளியிட்டது. இது மற்ற சுவாச வைரஸ் போன்றது. இது குளிர்காலத்தில் பொதுவான குளிர் மற்றும் காய்ச்சல் போன்ற அறிகுறிகளை ஏற்படுத்துகிறது. புதுச்சேரி மாநிலத்தில் இதுவரை HMPV பாதிப்பு எதுவும் பதிவாகவில்லை. புதுச்சேரி மாநிலத்தில் நிலவும் ஜலதோஷம் போன்ற சுவாச நோய் தொற்றுகளின் தரவுகளை ஆய்வு செய்துள்ளது. முந்தைய ஆண்டில் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளின் எண்ணிக்கையில் உள்ளது. குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு இல்லை. மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் சுயமருந்து எடுக்க வேண்டாம். தற்போது HMPV பரவுவது குறித்து அச்சப்பட தேவையில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் சர்வதேச யோகா தின விழாவில் உலக சாதனை படைத்த கடலூரை சேர்ந்த யோகாசன ஆசிரியர் பனிக்கட்டிகள் மீது யோகாசனம் செய்தது அனைவரையும் கவர்ந்தது. புதுச்சேரி சுற்றுலாத்துறை சார்பில் 30வது சர்வதேச யோகா தின விழா 5ஆம் தேதி தொடங்கி நாளை வரை நடைபெற உள்ளது. புதுச்சேரி பழைய துறைமுக வளாகத்தில் நடைபெற்று வரும் இந்த நிகழ்ச்சியில் ஐஸ் கட்டி மீது பல்வேறு யோகாசனங்களை செய்து உலக சாதனை படைத்த கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த விஜயகுமார் என்பவர் பனிக்கட்டிகள் மீது 30க்கும் மேற்பட்ட யோகாசனங்களை செய்து அசத்தினார். இதனை யோகாசன விழாவில் பங்கேற்ற அனைவரும் கைத்தட்டி வரவேற்றனர். குறிப்பாக பத்ம மயூராசனம், பிஞ்ச மயூராசனம், உபவிஷ்ட கோணாசனம், அனுமனாசனம், சிரசாசனம் உள்ளிட்ட யோகாசனங்களை செய்து காட்டினார். தொடர்ந்து அவர் கூறும்போது, சிறுவயது முதல் யோகாசனம் செய்து வருகின்றேன். 18 வயதிலிருந்து ஐஸ் கட்டி மீது யோகாசனம் செய்து வருகின்றேன். ஏற்கனவே 2 மணி நேரத்தில் 750 வகை யோகாசனம் உள்ளிட்ட பல்வேறு உலக சாதனை செய்துள்ளேன். மலேசியா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளில் யோகாசனம் செய்துள்ளேன். அங்கு வரவேற்பு அதிகம் உள்ளது என்றும், தமிழகத்தில் யோகாவிற்காக அனைத்து பள்ளி கல்லூரிகளில் யோகா ஆசிரியர்களை நியமித்து யோகா வகுப்புகளை அரசு எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். புதுச்சேரி மின்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வலியுறுத்தி சுயேட்சை MLA நேரு தலைமையில் பட்டதாரி இளைஞர்கள் மின்துறை தலைமை கண்காணிப்பு அதிகாரியை முற்றுகையிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மின்துறையை தனியார் மயமாக்குவதற்கு பல்வேறு தரப்பினரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில், ஸ்மார்ட் மீட்டரை போஸ்ட் பெய்டு முறையில் செயல்படுத்த அரசு ஒப்புதல் அளித்துள்ளதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. இந்த நிலையில் அரசின் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மின்துறையில் காலியாக உள்ள 750க்கும் மேற்பட்ட பணியிடங்களை பட்டதாரி இளைஞர்களை கொண்டு நிரப்ப வலியுறுத்தியும் சுயேட்சை MLA நேரு தலைமையில் பட்டதாரி இளைஞர்கள் மற்றும் பொதுநல அமைப்பினர் 100க்கும் மேற்பட்டோர் மின்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது பேச்சுவார்த்தைக்கு வந்த தலைமை கண்காணிப்பாளர் சண்முகத்தை முற்றுகையிட்டு நேரு MLA கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இது குறித்து தகவல் அறிந்ததும் போலீசார் அங்கு குவிக்கப்பட்டனர். இதனால் அங்கு பதட்டமான சூழல் உருவானது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய MLA நேரு, புதுச்சேரி மின்துறையில் அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்தாமலும் காலியாக உள்ள இடங்களுக்கு பணியாளர்களை நியமிக்காமலும் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்திற்கு ஒப்புதல் தெரிவிப்பது கண்டனத்துக்குரியது என்றார். மக்கள் விரோத திட்டங்களை செயல்படுத்த முனைப்பு காட்டும் புதுச்சேரி அரசு மின்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்காவிட்டால் மக்களை திரட்டி தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார்பில் பொங்கல் சிறப்பு அங்காடி மற்றும் கிராம சந்தையினை சபாநாயகர் எம்எல்ஏ செல்வம் திறந்து வைத்தார். புதுச்சேரி அரசு அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் மூலம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொங்கல் அங்காடி மற்றும் கிராம சந்தை திறப்பு விழா அரியாங்குப்பம் பகுதியில் உள்ள ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் உள்ள சுய உதவிக்குழுக்கள் தயாரித்த நவதானிய பொருட்கள், மளிகை பொருட்கள், துணிகள், பொங்கலுக்கு தேவையான உணவு வகைகள் உள்ளிட்ட அனைத்து சந்தை பொருட்கள் விற்பனை செய்யும் அங்காடி மையத்தை சபாநாயகர் செல்வம் திறந்து வைத்து பார்வையிட்டார். பின்பு நிருபர்களுக்கு பேட்டியளித்த அவர், தமிழகத்தில் ஆளுநர் உரைக்கு முன்பு தேசிய கீதம் இசைக்காமல் தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டது குறித்த கேள்விக்கு, ஒவ்வொரு மாநிலத்திலும் சட்டசபை கூட்டங்கள் நடைபெறும் போது முதலில் தேசிய கீதம், பிறகு அந்தந்த மாநிலத்தின் வாழ்த்து பாடல்கள் இசைக்கப்படுவது என்பது மரபு. ஆனால் தமிழகத்தில் அதனை ஏன் பின்பற்றவில்லை என்பது தெரியவில்லை. ஆனால் புதுச்சேரியில் முதலில் தேசிய கீதமும் பின்பு தமிழ்தாய் வாழ்த்தும் இசைக்கப்படும்.
மேலும் புதுச்சேரியில் பாஜக ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து உங்கள் மீது குற்றச்சாட்டு முன்வைத்து வருகின்றனர் என்ற கேள்விக்கு நான் ஏற்கனவே கூறியதுதான். இது சம்பந்தமாக வருகின்ற சட்டசபை கூட்டத்தில் விவாதிக்கப்படும். மேலும் கூடவிருக்கும் சட்டமன்ற குழு கூட்டம் ஆட்சி மன்ற அலுவலக குழு கூடி முடிவு செய்து சட்டமன்ற கூட்டம் எப்போது நடத்துவது குறித்து ஆலோசிக்கப்படும் என்றார். நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அலுவலர் கார்த்திகேசன் மற்றும் அலுவலக ஊழியர்கள் உடனிருந்தனர். பாதாள சாக்கடை வசதியில்லாத இடங்களில் 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்ய வேண்டுமென உழற்கரை நகராட்சி அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக உழற்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உழற்கரை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் பாதாள சாக்கடை வசதி இல்லாத இடங்களில் உள்ள வீடு, வியாபார நிறுவனங்களில் உள்ள மலக்கசடு கழிவுநீர் தொட்டி 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை சுத்தம் செய்வது கட்டாயமாகும். அவ்வாறு சுத்தம் செய்யாவிடில் துர்நாற்றம் மற்றும் சுகாதார சீர்கேடு ஏற்பட வாய்ப்புள்ளது. மலக்கசடு கழிவுநீர் தொட்டியை 3 ஆண்டுகளுக்கு மேல் சுத்தம் செய்யாதவர்கள் உடனடியாக சுத்தம் செய்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறது. கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்வதற்கு நகராட்சியில் அதற்கான வாகனம் உள்ளது. அதற்கான கட்டணமாக ஒரு நடை ஒன்றுக்கு 3800 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நகராட்சியில் அனுமதி பெறாத கழிவுநீர் வாகனங்களை பயன்படுத்த வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் மனித கழிவுகளை மனிதர்களை அகற்றுவது சட்டப்படி குற்றமாகும். எனவே பணியாட்கள் கழிவுநீர் தொட்டிக்குள் இறங்கி சுத்தம் செய்ய அனுமதிக்க வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறது. தவறினால் மனித கழிவுகளை மனிதனை அகற்றும் தடை சட்டம் 2013 படி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என எச்சரிக்கப்படுகிறது என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் உள்ள இந்திய ரிசர்வ் பட்டாலியன் ஆயுத கிடங்கு பராமரிப்பும் இல்லாமல் மேற்புற கூரைகள் ஆங்காங்கே திடீரென்று சிறு சிறு துண்டுகளாக கீழே விழுகிறது. இதனால் அங்கு பணிபுரியும் காவலர்கள் பயத்துடன் இருக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். புதுச்சேரி காவல்துறையில் இந்திய ரிசர்வ் பட்டாலியன் படைப்பிரிவில் காவலர்கள் முதல் அதிகாரிகள் வரை உள்ள பணிபுரியும் அவர்களுடைய துப்பாக்கிகள் மற்றும் தோட்டாக்கள் பாதுகாப்பாக வைப்பதற்காக இந்திய ரிசர்வ் பட்டாலியன் ஆயுத கிடங்கு ஒன்று உள்ளது. இந்த ஆயுத கிடங்கு சுமார் 20 ஆண்டு காலமாக ஒரே கட்டிடத்தில் எந்த பராமரிப்பும் இல்லாமல் இயங்கி வருகிறது. தற்போது இந்த கட்டிடம் பாழடைந்து மோசமான நிலையில் இருக்கிறது. இப்பொழுது இக்கட்டிடத்தின் மேற்புற கூரைகள் ஆங்காங்கே திடீரென்று சிறு சிறு துண்டுகளாக கீழே விழுகிறது. இதுவரை எந்த உயிர் சேதமும் இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. இது சம்பந்தமாக பலமுறை மேல் அதிகாரிகளும் புகார் தெரிவித்தும் எந்தவொரு நடவடிக்கை எடுக்காமல் மௌனம் காத்து வருகிறார்கள். இதனால் அங்கு பணிபுரியும் காவலர்கள் பயத்துடன் இருக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இந்நிலையில் வருமுன் காப்போம் என்ற அடிப்படையில் ஐஆர்பியின் ஆயுத கிடங்கை புதிய கட்டிடத்திற்கு மாற்றி அமைக்க வேண்டுமென ஐஆர்பியின் காவலர்களுடைய அனைவருக்கும் கோரிக்கையாக இருக்கிறது. பொதுமக்கள் எளிய முறையில் செல்வதற்கு வழிவகை செய்யாத நெடுஞ்சாலைத்துறையை கண்டித்து பங்கூர் அருகே சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் குண்டுகட்டாக தூக்கி கைது செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் நாகப்பட்டினம் 4 வழி சாலையில் கடந்த 3ஆம் தேதி முதல் சுங்கச்சாவடி திறக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டது. இதில் 2 வழி சாலையாக இயக்கப்பட்டு வருகிறது. இதில் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களுக்கு வழிவகையின்றி இடர்பாடுகளுடன் சாலைகள் அமைக்கப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி பங்கூர் 4 வழி சாலை இடையே பங்கூரில் இருந்து பொதுமக்கள் எளிய முறையில் கடந்து செல்வதற்கு வழிவகை செய்யாமல் சுமார் 2 கிலோமீட்டர் சுற்றி செல்லும் வகையில் சாலை அமைக்கப்பட்டு இருப்பதாகவும் இந்த வழியினை வடிவமைத்த சாலை ஒப்பந்ததாரர்களை கண்டித்து கம்யூனிஸ்ட் கட்சியினர் தலைமையில் பொதுமக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இது குறித்து தகவல் அறிந்து வந்த வில்லியனூர் போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். ஆனால் அவர்கள் அதை ஏற்காமல் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலீசாரின் கட்டுப்பாட்டை மீறி சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக இழுத்து சென்று கைது செய்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் முதுநிலை மருத்துவ படிப்பிற்கு புதிய விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அமன் சர்மா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நீட் அடிப்படையிலான முதுநிலை மருத்துவ படிப்பில் அரசு மற்றும் நிர்வாக ஒதுக்கீட்டில் உள்ள இடங்களுக்கு கட் ஆஃப் மதிப்பெண் குறைக்கப்பட்ட பிறகு தகுதி பெற்ற விண்ணப்பதாரர்களிடமிருந்து ஆன்லைனில் புதிய விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. விண்ணப்பதாரர்கள் தங்களது பயனாளர் ஐடியை பயன்படுத்தி விண்ணப்பிக்க கட்டணத்துடன் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். வருகிற 9ஆம் தேதி மாலை 5 மணி வரை ஆன்லைனில் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம்.
மேலும் விவரங்களுக்கு சென்டாக் இணையதளத்தில் வெளியிட்டுள்ள தகவல் சிற்றேட்டை பார்க்கவும். பொது பிரிவு மற்றும் EWS பிரிவினருக்கு 50%இலிருந்து 15%ஆகவும், பொது பிரிவு மற்றும் EWS பிரிவு மாற்றுத்திறனாளிகளுக்கு 45%இலிருந்து 10%ஆகவும், SC, ST, OBC மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு 40%இலிருந்து 10%ஆகவும் தகுதி மதிப்பெண் திருத்தி அமைக்கப்பட்டுள்ளது. தற்போது தகுதி மதிப்பெண் குறைக்கப்பட்டதால் புதிய விண்ணப்பங்கள் மட்டுமே பெறப்படுகிறது. 3ஆம் சுற்று கலந்தாய்வுக்கான பாட விருப்பத் தேர்வு மற்றும் பதிவு கட்டணம் செலுத்துதல் தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என்று அவர் கூறியுள்ளார். புதுச்சேரியின் சுதந்திர போராட்ட வீரர்கள், ஆக சிறந்த தமிழ் அறிஞர்கள் பற்றி குறும்பட தயாரிக்க கலை பண்பாட்டுத்துறை அழைப்பு விடுத்துள்ளது. புதுச்சேரி அரசின் கலை பண்பாட்டுத்துறை சிறந்த குறும்படங்களுக்கான உதவித்தொகை வழங்கும் திட்டத்தினை செயல்படுத்தி வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் இந்த ஆண்டு உதவித்தொகை வழங்க தகுதியான தயாரிப்பாளர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. புதுச்சேரியின் சுதந்திர போராட்ட வீரர்கள், ஆக சிறந்த தமிழ் அறிஞர்கள், புதுச்சேரி வரலாறு அடிப்படையில் குறும்படங்கள் இருக்க வேண்டும். அதற்கான விவரங்கள் கலை பண்பாட்டுத்துறை இணையதளத்தில் இடம்பெற்றுள்ளது. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் தகுந்த ஆவணங்களுடன் வரும் 17ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். இத்தகவலை கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலைப்பெருமாள் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியிலிருந்து பெங்களூருக்கு பகலில் இயக்கப்படும் PRTC பேருந்துக்கான கட்டணம் பயணிகளின் நலன் கருதி ₹95 குறைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகம் சார்பில் புதுவையிலிருந்து பல்வேறு மாநிலங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. அதன்படி புதுச்சேரியிலிருந்து பெங்களூருக்கு ₹485 கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இந்நிலையில் புதுச்சேரி பெங்களூரு இடையே பகலில் பேருந்து இயக்கப்படும் போது வழியில் பயணிகள் ஏறி இறங்கி வருகின்றனர். இதனை கருத்தில் கொண்டு காலையில் இயக்கப்படும் புதுவை பெங்களூர் இடையேயான பேருந்தில் பயண கட்டணம் குறைக்கப்படுவதாக PRTC மேலாண் இயக்குநர் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி காலையில் இயக்கப்படும் பேருந்தில் ₹390 கட்டணம் வசூலிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய கட்டணம் நடைமுறை உடனடியாக அமலுக்கு வந்துள்ளது. புதுச்சேரியிலிருந்து பெங்களூருக்கு காலை 10:15க்கு, பெங்களூரிலிருந்து புதுச்சேரிக்கு பிற்பகல் 12:30க்கும் PRTC பஸ்கள் தினமும் இயக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. வரும் 12ஆம் தேதி முதல் அனைத்து துறை அரசு ஊழியர்களும் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டுமென அரசு சார்பில் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் சாலை விபத்துகளில் அதிகரிக்கும் உயிரிழப்பினை தடுக்கும் வகையில் ஜீரோ உயிரிழப்பு திட்டத்தின் கீழ் கடந்த ஜனவரி 1ஆம் தேதி முதல் கட்டாய ஹெல்மெட் சட்டம் அமல்படுத்தப்படும் என புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை அறிவித்தது. தொடர்ந்து உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் பொதுமக்களுக்கு ஹெல்மெட் அணிவதன் அவசியத்தை உணர்த்தும் வகையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தும்படியும், பொதுமக்களுக்கு கால அவகாசம் வழங்கி வரும் 12ஆம் தேதி முதல் கட்டாய ஹெல்மெட் சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு காவல்துறைக்கு உத்தரவிடப்பட்டது. அதன்படி போக்குவரத்து சிக்னல்கள் குறித்த சரியான பதிலை தரும் வாகன ஓட்டிகளுக்கு போலீசார் இலவச ஹெல்மெட் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். இதற்கிடையே கடந்த டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி போக்குவரத்து போலீஸ் சீனியர் SP பிரவீன்குமார் திரிபாதி அனைத்து துறை செயலர்களுக்கும் ஒரு குறிப்பாணையினை அனுப்பியிருந்தார். அதில் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் சமீப ஆண்டுகளில் இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்ட வாகனங்களின் எண்ணிக்கை பல மடங்கு உயர்ந்து வருகிறது. அதிகரித்த வாகன பெருக்கம், ஹெல்மெட் அணியாதது போன்ற பாதுகாப்பற்ற நடைமுறைகளால் விபத்துகளில் உயிரிழப்புகள் அதிகரிக்கிறது. இந்தியாவிலே புதுச்சேரியில்தான் மிக அதிக சாலை விபத்துகள் நடக்கிறது. ஹெல்மெட் அணியாததே இதற்கெல்லாம் முக்கிய காரணமாக இருக்கிறது. புதுச்சேரியில் வாகன விபத்துகளை குறைப்பதற்கான நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு ஜீரோ உயிரிழப்பு திட்டத்தின் கீழ் ஹெல்மெட் பயன்படுத்துவதை கட்டாயமாக்குவதை தொடங்க உள்ளது. எனவே தங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள அதிகாரிகள், ஊழியர்கள் தங்கள் தனிப்பட்ட பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக ஹெல்மெட் பயன்படுத்துமாறு அறிவுறுத்த வேண்டும். மேலும் ஹெல்மெட் அணியாவிட்டால் ₹1000 அபராதம் மற்றும் ஓட்டுநர் உரிமத்தை 3 மாதங்களுக்கு இடைநீக்கம் செய்யப்படும். இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனை ஏற்று அரசின் சார்பு செயலர் கண்ணன் அனைத்து துறைகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை வரும் 12ஆம் தேதி முதல் ஹெல்மெட் அணிவதை கட்டாயமாக்கியுள்ளது. இருசக்கர வாகன ஓட்டும் அரசு ஊழியர்கள் அனைவரும் தவறாமல் ஹெல்மெட் அணியுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இது உங்களின் தனிப்பட்ட பாதுகாப்பு நலனுக்காக அறிவுறுத்தப்படுகிறது. பொதுத்துறை நிறுவனங்கள், கார்ப்பரேஷன்கள், தன்னாட்சி அமைப்புகள், கூட்டுறவு சங்கங்களில் பணிபுரிவர்கள் உட்பட அனைத்து துறை அதிகாரிகளின் கவனத்திற்கு இது கொண்டுவரப்படுகிறது. காவல்துறையின் உத்தரவை உறுதி செய்ய வேண்டும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இரவு நேரத்தில் ரோந்து பணியை தீவிரப்படுத்த வேண்டுமென போலீசாருக்கு டிஐஜி சத்யசுந்தரம் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரியில் கடந்த 2024ஆம் ஆண்டு பதிவான ஒட்டுமொத்த குற்ற வழக்குகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் டிஐஜி சத்யசுந்தரம் தலைமையில் போலீஸ் தலைமையகத்தில் நடந்தது. சீனியர் எஸ்பி கலைவாணன் முன்னிலை வகித்தார். எஸ்பிக்கள் வீரவல்லவன், வம்சிதர் ரெட்டி, ரகுநாயகம், பக்தவச்சலம் மற்றும் இன்ஸ்பெக்டர்கள், சப் இன்ஸ்பெக்டர்கள் பங்கேற்றனர். கூட்டத்தில் பேசிய டிஐஜி சத்யசுந்தரம், போலீசார் இரவு நேரத்தில் ரோந்து பணியை தீவிரப்படுத்த வேண்டும், முக்கிய சந்திப்புகளில் வாகன தணிக்கையில் ஈடுபட வேண்டும். இரவு நேரத்தில் போலீசார் தொடர்ந்து கண்காணிப்பில் இருந்தால் பொதுமக்களுக்கு நம்பிக்கை ஏற்படும். பைக் திருட்டு வழக்கு அதிக அளவில் பதிவாகிறது. பைக் திருட்டு வழக்கில் கைது செய்து சிறைக்கு சென்ற நபர் விடுதலையாகி வந்தால் அவர் என்ன வேலை செய்கிறார் என்பதை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும். அருகில் உள்ள போலீஸ் நிலையத்தில் வேறு குற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டவரிடம் தங்களுடைய வழக்குகளில் ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா என்பதை விசாரிக்க வேண்டும் என்றார். கல் மண்டபம் புதுச்சேரி சாலையில் காலி குடங்களுடன் பாண்டி நகர் பகுதி மக்கள் குடிநீர் வசதி வேண்டி சாலை மறியலில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நெட்டப்பக்கம் தொகுதி கல் மண்டபம் சாராய கடை அருகில் உள்ள பாண்டி நகர் பகுதியை சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் குடிநீர் வேண்டி கல் மண்டபம் புதுச்சேரி மெயின் ரோட்டில் இன்று காலை சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாண்டி நகர் பகுதிக்கு குடிநீர் வசதி செய்து தருமாறு கடந்த 3 ஆண்டுகளாக சட்டமன்ற உறுப்பினரிடம் மனு கொடுத்து வருவதாகவும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி தொடர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த நெட்டப்பக்கம் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து பொதுமக்களிடம் சமாதான முயற்சியில் ஈடுபட்டனர். குடிநீர் வசதி இல்லாமல் குழந்தைகளை வைத்துக் கொண்டு அவதிப்படுவதாகவும் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி தொடர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மறியல் போராட்டம் நடைபெறும் இடத்திற்கு வந்த இளநிலை பொறியாளர் ஐயப்பன் ஆணையரிடம் தகவல் தெரிவித்தார். ஆணையர் கூடிய விரைவில் குடிநீர் வசதி செய்து தருவதாக கூறினார். பின்னர் பொதுமக்கள் அனைவரும் கலைந்து சென்றனர். சுமார் 1 மணி நேரமாக நடைபெற்ற மறியல் போராட்டத்தால் பள்ளிக்கு செல்வோர், அலுவலகம் செல்வோர் பாதிக்கப்பட்டனர். ஆன்லைன் மூலம் கேம் விளையாடி மனமுடைந்த வாலிபர் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அரியங்குப்பம் அடுத்த மணவெளி தேர்முட்டி வீதியை சேர்ந்தவர் முருகன். இவரது மகன் சத்யபாபு. இவர் ஆன்லைனில் மொபைலில் நண்பர்களுடன் கேம் விளையாடி வந்தார். கடந்த சில நாட்களுக்கு முன் அவர் மன உளைச்சலில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. நேற்றிரவு வீட்டில் தூக்கு போட்டுக் கொண்டார். அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் அவரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு டாக்டர் பரிசோதித்து அவர் இறந்து விட்டதாக தெரிவித்தனர். புகாரின் பேரில் அரியங்குப்பம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட வி மணவெளி கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள புதிய மின்மாற்றியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா இயக்கி வைத்தார். வில்லியனூர் தொகுதி மணவெளி கிராமத்திற்குட்பட்ட விஐபி நகரில் ரூபாய் 17,63,000 செலவில் மின்துறை சார்பில் 200 வோல்டேஜில் புதிய மின்மாற்றி அமைக்கப்பட்டு அதனை மக்கள் பயன்பாட்டிற்கு இயக்கி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு புதிய மின்மாற்றியை இயக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மின்துறை செயற்பொறியாளர் ஸ்ரீதர், உதவி பொறியாளர் சந்திரசேகர், இளநிலை பொறியாளர் ஸ்டாலின் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள், திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தனியார் வணிக நிறுவனங்களுக்கு ஆதரவாக மரங்களை வெட்டும் வனத்துறை அதிகாரிகளை கண்டித்து பொதுநல அமைப்பினர் சார்பில் பிணத்திற்கு மனு கொடுக்கும் நூதன போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி சாலைகள் மற்றும் பொது இடங்களில் உள்ள மரங்களை வெட்டி அகற்றுவதற்கு வனத்துறை அனுமதி பெற வேண்டும். ஆனால் முக்கிய வீதிகளில் கட்டப்படும் வணிக நிறுவனங்களின் முன்பு உள்ள மரங்களை எந்தவித அனுமதியும் பெறாமல் வனத்துறை அதிகாரிகள் ஒத்துழைப்புடன் வெட்டப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனிடையே புதுச்சேரி வள்ளலார் சாலையில் புதிதாக கட்டப்படும் ஹோட்டல் முன்பு உள்ள மரங்கள் வெட்டப்படுவதாக பொதுநல அமைப்பினர் வனத்துறைக்கு நேரில் சென்று புகார் தெரிவித்தனர். ஆனால் அவர்கள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனையடுத்து 50க்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பினர் வனத்துறை அலுவலகம் முன்பு நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பிணம் போல் வேடமடைந்த ஒருவரை தரையில் படுக்க வைத்து லஞ்சமாக பணம் கொடுத்து கோரிக்கை மனு அளித்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து வனத்துறை அதிகாரிகளையும் புதுச்சேரி அரசையும் கண்டித்து கண்டன கோஷங்களையும் எழுப்பினர். இந்த நூதன ஆர்ப்பாட்டத்தை அவ்வழியே சென்ற பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து சென்றனர். கட்டிட தொழிலாளர்களுக்கு மழைக்கால நிவாரண நிதி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி
காரைக்காலில் 100க்கும் மேற்பட்ட கட்டிட தொழிலாளர்கள் கண்டன பேரணியில் ஈடுபட்டனர். காரைக்கால் மாவட்ட கட்டிட தொழிலாளர் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன பேரணி நடைபெற்றது. சங்கத்தின் தலைவர் செல்வகுமார் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட கட்டிட தொழிலாளர்கள் கலந்து கொண்டு பழைய நீதிமன்றம் அருகே இருந்து பேரணியாக சென்றனர். காமராஜர் வளாகம் அருகே வந்த தொழிலாளர்கள் கட்டிட தொழிலாளர்களுக்கு மீனவர்களைப் போல் மழைக்கால உதவித்தொகை வழங்க வேண்டும், அமைப்பு சாரா நல வாரியத்தில் விண்ணப்பித்த உறுப்பினர்களுக்கு உடனடியாக உறுப்பினர் அட்டை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து தொழிலாளர் துறை அதிகாரிகளை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். குழந்தைகள் புத்தகம் மற்றும் விளையாட்டுப் பொருட்கள் கண்காட்சி 2025 வரும் 20ஆம் தேதி காமராஜர் மணிமண்டபத்தில் துவங்குகிறது. இது தொடர்பாக கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலியபெருமாள் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறையானது சிறுவர்கள் நூலக வாசகர்களுக்கான பல்வேறு காலகட்டங்களில் புத்தக கண்காட்சி நடத்தி வந்தது. அதை போன்று இந்த ஆண்டு குழந்தைகள் புத்தகம் மற்றும் விளையாட்டு பொருட்கள் கண்காட்சி 2025 வரும் 20ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை கருவடிக்குப்பம் காமராஜர் மணிமண்டபத்தில் நடத்த உள்ளது. இக்கண்காட்சியில் பங்கேற்க உள்ளூர் மற்றும் வெளியூர் பதிப்பாளர்கள், விற்பனையாளர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. பதிப்பாளர்கள், விற்பனையாளர்கள் கொள்முதல் செய்யப்படும் புத்தகங்கள், விளையாட்டு பொருட்களுக்கு குறைந்தபட்சம் 10% கழிவளிக்க வேண்டும். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வரும் 13ஆம் தேதிக்குள் கலை பண்பாட்டுத்துறையில் சமர்ப்பிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுவை பெண் உட்பட 4 பேரிடம் ரூபாய் 1.20 லட்சம் மோசடி செய்யப்பட்டுள்ளது குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் உத்தமன். இவர் இணையதளத்தில் பொருளை அனுப்புவதற்கு பார்த்துள்ளார். அப்பொழுது மர்ம நபர் ஒருவர் குளோபல் லாஜிஸ்டிக்ஸ் நிறுவனத்தில் இருந்து பேசுவதாகவும் பொருளை அனுப்ப முன்பணம் அனுப்புமாறும் தெரிவித்துள்ளார். இதனை நம்பி உத்தமன் 80,000 அனுப்பியுள்ளார். அதன் பிறகு உத்தமன் மர்ம நபரை தொடர்பு கொண்ட போது போனை எடுக்கவில்லை. அதன் பிறகு அவர் மோசடி கும்பலிடம் ஏமாந்தது தெரிய வந்தது. மேலும் ரெட்டியார்பாளையம் பகுதியை சேர்ந்த ஆனந்த்குமார் என்பவர் ஹோட்டல் அறை முன்பதிவு செய்ய ஆன்லைனில் தேடியுள்ளார். அப்போது ஆன்லைனில் இருந்த ஒரு மர்ம நபரை தொடர்பு கொண்டு பேசிய போது மர்ம நபர் முன்பதிவு பணம் அனுப்புமாறு கூறியுள்ளார். இதனை நம்பி ஆனந்தகுமார் 27,000 அனுப்பி மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளார். தொடர்ந்து முளகுளம் பகுதியை சேர்ந்த சந்திரசேகர் 17,000, புதுவையை சேர்ந்த கவிதா 6,000 என மொத்தமாக ரூபாய் 1.20 லட்சம் பணத்தை மோசடி கும்பலிடம் இழந்துள்ளனர். இதையடுத்து பாதிக்கப்பட்டவர்கள் தனித்தனியாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.